அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து காப்பர் மற்றும் அலுமினியம் தயாரிக்கிற கம்பெனியான கிண்டல்கோவுடைய ஆகஸ்ட் மாத பங்கு நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு பிர்லா குரூப் கம்பெனி. இதனுடைய பங்கு சந்தை மதிப்பு பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். நாங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் வந்து இந்த பங்கு வந்து 670 என்ற விலையில் 4% லாபம் கொடுக்கின்ற நோக்கில் வாங்கினோம். அதே வாரத்தில் அந்த பங்கு பார்த்திங்கன்னா 4% இறக்கத்தை கண்டது. மறுபடியும் நாங்கள் வந்து அந்த பங்கை வந்து 635 ரூபா என்ற விலையில் வந்து வாங்கி ஆவரேஜ் செஞ்சுருந்தோம். கடைசியில் மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பங்கு வந்து 8% லாபத்தில் 710 ரூபா என்ற விலை சென்றது. பங்கு சந்தையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூக வணிகம் தான். செய்திகள் மற்றும் விற்பனை இலக்கை பொறுத்து லாபம் நஷ்டமும் மாறுபடும். இந்த சார்ட்டில் உள்ளபடி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இந்த பங்கு வந்து மேலும் கீழும் போயிட்டு இருந்தது. நமக்கு தகுந்த போல் தான் இந்த பங்கை நம்ம வாங்கணும். அதுபோல் லாபத்தை வந்து கண்டிப்பாக நிர்ணயம் செய்யணும். 4% அந்த பங்கை நிறைவு செய்ய பார்க்கணும். நம்ம ஊரில் தக்காளி வெங்காயம் போல் தான், ஒரு நாள் மேலேயும் கீழேயும், ஒரு மாதம் மேலே இருக்கும், ஒரு நாள் கீழே இருக்கும். ஆனால் பங்குகள் வந்து ஒரு வாரம் மேலே இருக்கும், ஒரு மாதம் கூட மேலேயும் கீழே இருக்கும். இருந்தாலும் நம்மளோட லாபத்தை அடையிற வரைக்கும் நம்ம அது கவனமாக பார்க்கணும். இந்த கிண்டல்கோ 8% லாபம் அடைய வந்து சில சோதனையை தாண்டி தான் அந்த இடத்த ஒரு மாதத்தில் அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பங்கு சந்தையில் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈரான் மற்றும் இஸ்ரேல் பிரச்சனை, அப்புறம் செபி மீது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு, அப்புறம் இந்த பங்குனுடைய காலாண்டு முடிவுகள், அப்புறம் இந்த பங்கு கொடுத்த டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், $3.50 கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் $10 பில்லியன் கிட்டத்தட்ட $10 பில்லியன் முதலீடு பண்ணுறதா வந்து அவருடைய ஓனர் அறிவித்தார். இந்த மாதிரி பல செய்திகளை தாண்டி தான் இந்த இலக்கை வந்து அந்த கிண்டல்கோ நிறுவனம் அடைஞ்சிருக்குங்கிற தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.